அந்த சோப்பை வந்து போட்டிருந்தோமா, அதை எப்படி ஒவ்வொன்றும் வெளியே எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சோப்பு நான் நிறையா போட்டேன், 3 லிட்டர் சோப்புக்கு போட்டேன். இது இப்போ எப்படி இது வெளியே எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இது ஐயா சூப்பராக வந்துருச்சு. இதுதான் சோப்பு, இதுதான் தேங்காய், ஒரிஜினல் தேங்காய் சோப்பு. இந்த உலகத்தில் குளிக்கிற சோப்பு எங்கே வேணாலும் வாங்கலாம், ஆனால் தேங்காய் கலந்துருக்கா அப்படின்னா எதுவும் இருக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து என்கிட்ட மாடலெல்லாம் எதுவும் கிடையாது. நான் இந்த மாதிரி டப்பாவை தான் வாங்கி, இந்த மாதிரி டப்பாவுகளெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி முதல்லையே சோப்பு போடுற வீடியோ பாருங்கள், தெரியும். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து இது என்ன பண்ணணும், இது உடனே யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு 30 நாளைக்கு இந்த இப்படியே வச்சு காற்றோட்டமாக வைக்கணும். வச்சு அந்த காற்றோட்டமாக வச்சு இந்த சோப்பை வந்து நாம் இந்த காஸ்டிக் சோடா இதில் கலந்துருக்குறோமா, இந்த காஸ்டிக் சோடா வந்து நல்லா வெளியேறி போகணும். அது வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். 30 நாளுங்கிறது 40 நாளும் கூட இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த சோப்பு எல்லாமே நாம் ஒரு 3 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை எவ்வளோனா, ஒரு இன்றைக்கி அளவுக்கு நான் வாங்கும்போது தேங்காய் எண்ணெயோட விலை 320 ரூபா. 3 லிட்ரு வாங்கினேன் 960 ரூபாய்க்கு. இப்போ இதில் எவ்வளோ சோப்பு வந்துருக்குன்னா 57 சோப்பு வந்திருக்குது. இதில் மொத்தமாக இந்த இதெல்லாம் சேர்த்து 57 சோப்பை வந்து 3 பேர் பங்கு பண்ணி வச்சுக்கலாம். 50 சோப்புனே வைங்க, இல்லாட்டி 60 சோப்புனே கணக்கு போடுங்க. போட்டுட்டிங்கன்னா எவ்வளோவாச்சு, ஒரு ஆளுக்கு 20 சோப்பு கணக்காச்சு. 20 சோப்பை ஒரு ஆளுக்கு ஒரு சோப்பு வந்து 2 வாரத்துக்கு வரும். அந்த 2 வாரத்துக்கும் இந்த சோப்பை யூஸ் பண்ணணும்னா அப்போது 20 சோப்பு 40 வாரங்களுக்கு வரும். ஆனால் 10 வாரத்துக்கு பத்தாது, ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாம். இது 3 பேர்த்துக்கே இவ்வளோ வரும். ஒரு ஆளுக்குன்னா 2 வருஷத்துக்கு மேலேயே வரும் இந்த சோப்பு. இது 10 வருஷம் ஆனாலும் இந்த சோப்பு கெடவும் செய்யாது, ஒன்றுமே ஆகாது. இது எவ்வளோ நல்ல பயனுள்ள ஒரு சோப்பு. இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் வாங்கி வச்சுக்குவாங்க. நான் வந்து இந்த கடையில் போய் இந்த மாதிரி டப்பாக்கெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு வந்து, இந்த ஒரு டப்பாவோட அளவு வந்து 150 ml. இப்போ இந்த சோப்போட அளவு பார்த்திங்கன்னா நம்ம இது எவ்வளோ வரும்னா 80 கிராம் இல்லை 150 100 120 கிராம் தான் இந்த சோப்போட வெயிட்டு வரும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நல்ல முறையாக சொந்தமாக நாமளே சுயசார்பாக உருவாக்கணும். யாரையும் நம்பி வாழாமல், முடிஞ்ச அளவுக்கு இந்த பூமியில் வாழ்கிறவங்க அன்பு, அமைதி, ஆனந்தத்தோட சுயமாக, யாருக்கும் தொல்லை இல்லாமல், அதே மாதிரி இன்னொருத்தருக்கு நாம் கொடுக்குற அந்த லாபத்தை நாட்டு மருந்துகளுக்கு கொடுங்க, சித்த மருத்துவத்துக்கு சேவை பண்ணுங்க. சிவனை வணங்குறீங்க, சித்த மருத்துவத்தை வந்து வெறுக்கிறீங்க. இது என்ன நியாயம்? இது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சிவபெருமான் தான் சித்தர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அந்த சித்தர்கள் தான் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது சிவனை வந்து பிரதோஷ டைங்களில் ஓடி போய் வணங்குறீங்க. அதே சிவபெருமான் தான் இந்த சித்த மருத்துவத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. இதை மட்டும் ஏன் நீங்கள் வணங்க மறுக்கிறீங்க, வாங்க மறுக்கிறீங்க, அந்த பொருளை பயன்படுத்த மறுக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாத்திரையை வந்து 7 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி, அதாவது வந்து சோதனை பண்ணி பரிந்துரை பண்ணி அது நல்ல முறை ஆனதுக்கப்புறம் தான் அந்த மாத்திரையை வந்து நம்ம வெளியே விடணும். ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் எந்த மருந்தும் எந்த லேபுக்குமே கொண்டு போக வேண்டியது கிடையாது. நேரடியாக அரைச்சதையுமே மக்களுக்கு கொடுக்கலாம். 1008 மூலிகைகளை நம்ம சாப்பிடலாம்.
அந்த அளவுக்கு நமக்கு சித்தர்களெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த சித்த மருத்துவத்தை நல்ல முறையாக பாரம்பரியத்தை வணங்குங்க. இந்த சோப்பை அவங்கவுங்களா சொந்தமாக பண்ணி செய்யுங்க. நல்லது. சிவயோகம் சித்த வைத்தியசாலை நல்லது.